சார் கொஞ்சம் பெரிய தீக்காயம் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் வரோம்ல, அப்போ என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தர்றீங்க? பெரிய தீக்காயம் அதாவது சொன்னால் மோர் தென் 10% இல்லை அது மாதிரி இருக்க போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீர்த்தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா தீக்காயம் போட்டோடனே முக்கால்வாசி பேஷண்ட்ஸ்க்கு அவங்க உடலெல்லாம் மோசமாகிறது காரணம் அது தீக்காயம் போடும்போது தோல் உரிகிறதுனால உடம்புக்கு நீரெல்லாம் வெளியே வந்துடும். அதை நம்ம ஒரு கால்குலேட் ஃபார்முலாவுக்கு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குது இன்ட்டு அவங்களோட வெயிட்டு இன்ட்டு ஒரு 2 to 2 ml அது நம்ம குளுக்கோஸ் பாட்டில் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அது போகிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது தீக்காயத்தோட ஆழத்தை பொறுத்து சொல்லுவோம். ஸோ ஆழத்தை நம்ம 3 டிகிரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் டிகிரி பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக நமக்கு ஆயின்மெண்ட் அந்த மாதிரியே போதும். செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி போகும்போது செகண்ட் டிகிரியில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொலாஜன் சொல்லுவோம். அது எப்படின்னா நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை எடுத்து நம்ம அந்த பாதிக்கப்பட்ட எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுவோம். இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குது, தோல் கறி இருக்குது, அப்படி இருக்க போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கறிக்கு போகிற தோலையோ ஆழமாக இருக்க தோலையோ நம்ம ஆப்ரேஷன் மூலம் எடுத்து அவங்க தோலையே எடுத்து நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுடைய புண்ணை மாற்ற முயற்சி பண்ணுறோம்.